ஹே அன்னியாங்கார்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேயாங் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். அன்சீன் பெயின் பார்ட் 2. அண்ட் இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அன்னைக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் டெலிகிராம் சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். போன பார்ட் பார்க்கலான்னு யாரும் பார்த்துருந்து பாருங்கடா, அப்போ தான் புரியும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் டேங்கல் ஃபோனுக்கு கால் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குது. யாருடா? மயிராண்டி. உம்மால் இந்த டைமில் கால் பண்ணுறது வேறு கடுப்பேற்றிட்டு அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து, ஹலோ யார்? டேய் என்னடா பண்ணி வச்சுருக்க? எதுக்குடா அந்த பொண்ணு? ஓ அதுக்குள்ளே மோப்ப நாய் மோபம் முடிச்சிருச்சா? டேய் முதல்ல நிறுத்துட்டேயா? இந்த மாதிரி பண்ணாதன்னு எத்தனை டைம் உனக்கு வார்னிங் பண்ணியிருக்கேன். ஏய் இருதுடா, இப்போ என்ன? நான் இப்போ ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டேன், அது நான் தான் பண்ண, உனக்கு ப்ரூஃப் இருக்கா? அந்த பொண்ணோட டெட் பாடி எங்கள் ஹாஸ்பிட்டலில் மார்ச்சரியில் இருக்குது. ஆனால் டாக்டர்ஸே பார்த்து பயந்து ஓடி வந்துட்டாங்க. ஓ அவ்வளோவா சம்பவம் பண்ணிட்டோம்? டேய் அப்படிதான்டா, அந்த பொண்ணு ஒரு மாதமாக வெறுப்பு எதிச்சு தான் போட்டு தள்ளிட்டேன். கேஸை முடிச்சு விடு, எவிடன்ஸே கிடைக்கலன்னு. எவிடன்ஸே கிடைக்கலண்ணா? எப்படிடா? உனக்கு சப்போர்ட் மயிறு பண்ணிட்டு நொட்டு நின்று வையேன், என் வேலைக்கு ஆப்புதான். என்னது உன் வேலைக்கு ஆப்பா? டேய் இந்த வேலையை போட்டு விட்டதே ஆப்பேன். உன்னால் பிஸ்னஸை பண்ண முடியல, நான் பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆக போகிறேன், நீதியை நிலைநாட்ட போகிறேன், அப்படி இப்படின்னு பேசினேன். இப்போ என்ன? அதைத்தான் நானும் சொல்கிறேன், நீதியை நிலைநாட்டணும். ஆனால் உன்ன மாதிரி எப்பாரு ஜின் அண்ணன்னு பார்க்குறேன் இல்லைன்னு வைய, உனக்கே தெரியும் நானாக எவ்வளோ போய் கொள்ள மாட்டேன்னு என்னை வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. நீ எதுக்குடா பப்புக்கு போன? நான் பப்புக்கு போனேண்ணா? டேய் நான் முதல்ல பப்புக்கு போன ரீசனே வேறு, பிஸ்னஸ் விஷயமாக போனேன். அங்கே போன டைமில் என்னை வெறுப்பேற்றிட்டே இருந்தா, என்னோட ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டா. அம்மாவில் அவளை உயிரோட விட்டதே பெரிய விஷயம். இந்த ஒரு மாதமாக ஏதோ மீட்டிங் சொல்லிட்டு தான் விட்டுட்டு இருந்தேன், ப்ராஜெக்ட்டுன்னு. அதான் முடிச்சதுக்கப்புறம் அவளையும் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நிம்மதியாக தூங்குவேன். டேய் உனக்கு பொண்ணுங்க எனக்கு பிடிக்காது தான், அதுக்குன்னு என்ன டிஸ்டர்ப் பண்ணால் நான் விட மாட்டேன், உனக்கே தெரியும். இதுக்கப்புறம் கேஸை நீ எப்படிச்சும் க்ளோஸ் பண்ணிக்கோ, அதுக்கு தான் அப்பா உனக்கு வேலை போட்டு கொடுத்தான், மூட்டை அதை பண்ணுறா அப்படின்ட்டு டேம் பார்த்துக்கு ஒரு மாதிரி தனாவட்டா பேசி காலை கட் பண்ணிடுறான். இங்கே ஜின் தான், அவனுக்கு என்ன பண்ணுறனே தெரியல. ஸோ அந்த மார்ச்சரியில் டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவங்க, அவங்க வந்துட்டு எங்களால் எதுவும் பண்ண முடியல, ஏதோ அந்த பொண்ணோட ஃபேஸ் கூட எங்களுக்கு தெரியல, எல்லாம் கீறி கிழிச்சு வச்சுருக்கான், அந்த பொண்ணோட ஐபால் எங்கன்னே தெரியல, என்னமோ பண்ணியிருக்கான். ஆனால் இந்த மாதம் மட்டும் 7 பேர் ஒரே டைமில் இது சீரியல் கில்லராக தான் இருக்கும். ஆனால் அவன் பண்ணுற வேலையெல்லாம் டைமுக்கு பண்ணல. சீரியல் கில்லர்னா வேறு மாதிரி இருக்கும், ஆனால் கொலைகள் தொடர்ந்து பண்ணுறான். போன மாதமும் 7, இந்த மாதமும் 7. ஆனால் எந்த டைமில் எங்கே கொண்டு போடுறான்னு தெரியல. பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி பிளாக் கலர் பேக்கில் போட்டுடுறான், பீஸ் பீஸாக கட் பண்ணி கொடூரமாக, இடுப்பு இல்லாத மாதிரி வெறும் உண்டை மட்டும் ரொம்ப கொடூரமாக அவன் பண்ணுறான். அவனுக்கு என்ன மோட்டிவ்னு தெரியல, ஆனால் அந்த பொண்ணை ரொம்ப கொடூரமாக கொண்டிருக்கான். அந்த பொண்ணோட வெர்ஜினாவில் ஷார்ப்பாக எதையோ விட்டு கிழிச்சிருக்கு. மேபி அது ஒரு ஷார்ப்பான ஆயுதமாக இருக்கும். அண்டு அந்த பொண்ணோட லிப்ஸை ஸ்டாப்லர் வச்சு அடிச்சிருக்கான், ஒரு மாதிரி ஜோக்கர் மாதிரி. ஐபாலை வெளியில் எடுத்திருக்கான். கையை காலெல்லாம் கட்டப்பட்டு ஒரு மாதிரி எக்ஷேப்பில் தான் வச்சுருப்பான், அப்படி தான் தோணுது. ஏன்னா அந்த பொண்ணோட கை காலெல்லாம் பலமாக கட்டி வச்சுருக்கான் ஹேண்ட்கஃபால், அங்கங்கே கீறி இருக்கான், ஃபேஸை ஃபுல்லாக செதைச்சிருக்கான். அவன் கொலை பண்ணுறது மோட்டிவே வேறு, அவன் பொண்ணுங்களை அதுக்காக கடத்தலை, அவன் வேறு ஏதோ, அவனுக்கு பார்த்தா பொண்ணுங்களை மட்டும் டார்கெட் பண்ணி பண்ணுறான். அப்படி பார்த்தா வேறு மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் தான் எல்லாம் பார்த்துக்கணும். இறந்ததுக்கப்புறமும் கொடூரமாக கத்தையெல்லாம் குத்திருக்கான். எனது என்ன நீங்கள் எல்லாம்
கொஸ்டினே வச்சுட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் நாங்களே ஆன்சர் பண்ணிட்டுருக்கோம். சீக்கிரம் அந்த கொலைகாரனை கண்டுபிடிங்க. அவன் கம்ப்ளீட் ஒரு சைக்கோபாத்தாக இருப்பான். இதுக்கப்புறம் எத்தனை பொண்ணுங்க இந்த மாதிரி பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அவன் ரிப்போர்ட்லாம் படித்து பார்த்துட்டு அந்த பொண்ணை எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக அப்படியே அந்த பொண்ணை என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணை அடக்கம் பண்ணிடுறாங்க. மீன்ஸ் அப்படியே அந்த பொண்ணை எரிச்சிடுறாங்க. ஸோ இந்த சைட் நீங்கள் அப்பாடி எப்படியோ கொரியா வந்தாச்சு. ஐம் ஸோ ஹாப்பி. ஆனால் அப்பா, ஐயோ அப்பா இன்னும் வரலை. என் அப்பா இப்போ ஆஃபீஸில் இருப்பார்ல, அவர்கிட்ட நான் சொல்லவும் இல்லை. ஆனால் சொன்னேனே வர்றேன்னு, ஆனால் எப்போ வரேன்னு சொல்லலைல்ல. ஆனால் அவர் கால் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்பா கால் பண்ணுறீங்க. அப்பா வயன் என்னம்மா இந்த டைமில் கால் பண்ணியிருக்க? நீ காலேஜ் போயிருப்பல்ல? அப்பா அது உன்கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் சொல்லட்டா? என்னம்மா அது? நான் இங்கே கொரியாவில் இருக்கேன். வீட்டு அட்ரஸ் கொடுக்குறியா? நான் வீட்டுக்கு போகட்டா? என்னது கொரியாவில் இருக்கியா? ஆமாப்பா, நான் கொரியா வந்துட்டேன். அம்மாக்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் வந்தேன். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏம்மா வந்த? நீ அம்மா கூட இருந்திருக்கல? இல்லைப்பா, நான் உன் கூட இருக்கணும். ஆனால் நான் வந்துடுறேன் இரு, நான் பாஸ்கிட்ட ஹாஃப் டே லீவ் கேட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படியே அவர் என்ன பண்ணுறான்னா அப்படியே கேபின்குள்ளே போகிறாரு. குட் மார்னிங் பாஸ். சொல்லுங்கள். அது எனக்கு ஹாஃப் டே லீவு வேணும். எதுக்கு லீவு? என் பொண்ணு என்னாலேருந்து வந்திருக்கா. ஸோ அதான். உங்களுக்கு பொண்ணெல்லாம் இருக்கா? சிங்கிள்னு நினச்சேன். இல்லை, அவன் இன்னைக்கு வந்திருக்கா. அதுக்கு சரி ஓகே, இது வரைக்கும் நீங்கள் லீவே எடுத்தது கிடையாது. ஹாஃப் டே மட்டும் இல்லை, 1 டே லீவ் எடுத்துக்கோங்க. நாளைக்கும் உங்கள் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அந்த பாஸும் விட்டுடுறாரு. இப்போ ரொம்ப ஹாப்பியாக வெளில வந்து சிரிச்சிக்கிறாரு. அப்போ ஒரு பர்சன் வந்துட்டு, என்ன சார் உங்களுக்கு லீவ் கிடச்சிருச்சா? ஆனால் நம்ம டேங் பாஸ் கேட்டாலும் கொடுக்க மாட்டாரே, தெரியல. ஆனால் நான் இது வரைக்கும் லீவ் எடுத்தது கிடையாது. இல்லை, கொடுத்துட்டாரு. என் பொண்ணு வந்திருக்கா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக. ஆக்சுவலி உங்கள் அப்பா தான் அப்படியே கார் எடுத்துகிட்டு வராரு ஏர்போர்ட்டுக்கு தான். நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க ஏர்போர்ட்டை. எப்படி இருக்குது? நான் போகும்போது சின்ன பொண்ணு, எனக்கு 9 வயசு தான் இருக்கும். ஆனால் கொரியா டோட்டலாக மாறிச்சுல்ல, செம்மையாக இருக்குது. பார்க்கவே அமெரிக்கா மாதிரி இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம அமெரிக்காவில் இருந்து தானே இந்தியா போகணும். என்ன அளவுக்கு அங்கே போகணுன்னு தெரியல. அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்துடுச்சு, 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறதுக்குள்ளே இவங்க அப்பா வந்துடுறாரு. ஸோ தூரத்தில் கண்டுட்டு அப்படியே ஓடி வராரு. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸுக்கு அப்புறம் உங்கள் அப்பா வந்து இப்போ தான் மீட் பண்ணுறீங்க. ஸோ ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அப்பா உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணி தூக்கிடுறாரு. அப்பா என்ன பண்ணுறீங்க? என் பொண்ணு வந்துட்டம்மா, அப்பாவுக்கு இதுவே போதும். கூடிய சீக்கிரம் அம்மாவும் வந்துடுவா. அப்பா, அம்மா பற்றி பேசாதீங்க, எனக்கு கோவமாக வருது. பாருமா, அம்மா பற்றிலாம் எதுவும் பேசாத. நீ எனக்கு அவனா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டுமே இப்படி இரு. அவள் கல்லஞ்சக்காரிப்பா, அவளாம் கண்டுக்காத அப்படின்ட்டு உங்கள் லக்கேஜை பின்னாடி வச்சுட்டு, அப்பா நீ வீட்டுக்கு போகலாம்ப்பா அப்படின்ட்டு நீங்கள் காரில் ஏறி போய் உட்காந்துக்கிறீங்க டிரைவர் சீட்டில். இப்போ உங்கள் அப்பா உட்காந்து காரை ட்ரைவ் பண்ணுறாரு. ஏன்னா என் அம்மாக்கிட்ட சண்டை போட்டியா? ஆமாம், நான் சண்டை போட்டேன். என்ன பண்ண சொல்கிறேன்? நான் எத்தனை டைம் வான்னு கூப்பிட்றேன். உனக்கு மெச்சூரிட்டி கிடையாது, உன் வயசு பத்தாது, நீ அப்படி இப்படி, நான் மட்டும்தான் உன்னை பார்த்துக்க முடியும், உங்கள் அப்பாலாம் உன்னை பார்த்துக்க முடியாது. ஐயோ என்ன பண்ணுங்க தெரியுமா? என்னால் முடியவே இல்லை. நானும் சொல்லி பார்க்குறேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்கப்பா. சரிம்மா, ஆனால் அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு, ஐயோ அவ்வளோ லவ்ஸா உங்களுக்கு? அப்படி இருந்தால் நீங்களே வந்து பேசியிருக்கலாம்ல. எங்கே உங்கள் அம்மா வந்தாலே செத்துருவேன்னு மிரட்டுறா. அப்படியே பயந்துட்டே கடைசி வரைக்கும் ஒன்று கிடையாது, நீ சாக வேண்டியது தான் அப்படின்னு நீங்கள் அப்பா போய் சிரிச்சுட்டே சொல்கிறீங்க. உங்கள் அப்பா லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ண வீட்டுக்கு காரை விடுறாரு. அப்பா நீ இந்த வீட்டை நான் விற்கலம்மா, அம்மாவோட மெமரிஸ் இங்கே தான் இருக்குது. நாங்கள் காலேஜ் டைம்லேருந்தே லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்னப்பா நடந்துச்சு? என்னப்பா ப்ராப்ளம்? அதேம்மா கேட்குற, என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது. 2 பேரும் இப்படியே சொல்லுங்க. என்னமோ இதுக்கப்புறமாச்சும் அம்மா வந்தால் ஹாப்பி தான் உன் கூட சேர்ந்து. நீ பேசாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா. கல்யாணமா? அம்மா தவிர்த்து வேறு எல்லாம் பார்க்க முடியாது.
90s கிட்ஸ் ஆச்சே. அப்படி தான் இருப்பீங்க. நல்லா பார்த்துக்குவேன். என்னையெல்லாம் ஒருத்தன் கழட்டி விட்டான்னா, அசால்ட்டா தூக்கி போட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு என் ஃப்யூச்சர் தான் முக்கியம். அப்படின்ட்டு நீங்கள் ஜாலியாக உங்கள் ஹேண்ட்பேக் உங்கள் பேக் எடுத்துகிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு ஹேண்ட்பேக்கையும் போட்டு அப்படியே உங்கள் ரூமுக்குள்ளே போகிறீங்க. அப்பா இது இன்னும் மாற்றவே இல்லை. ஓ மெமரிஸ்மா எப்படிம்மா அப்பா மாற்றுவேன்? இப்போதே ஃப்ரெஷ் ஆகு, நான் உனக்கு குக் பண்ணிட்டு இருக்கேன். சரிப்பா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ஜஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே வர்றீங்க. இப்போ பால்கனி இந்த டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு பழைய மெமரிஸ்லாம் ஹிட் ஆகுது. ஆமாம்ல, எங்கள் கீழே ஒரு பையன் என்னையே எப்போவும் பார்த்துட்டு இருப்பான். என்னோட ஒரு 5 இயர்ஸ் கேப், பெரிய பையன்தான். அப்போ எனக்கு 8 வயசு இருக்கும், அவனுக்கு எப்படியும் ஒரு 13 வயசு இருக்கும். ஆனால் அவன் எப்போவும் ஒரு மாதிரி கிளாஸ் போட்டுட்டு ஒரு மாதிரி பாவமாக இருப்பான். ஆனால் என் கூட மட்டும்தான் பேசுவான். ஆமாம்ல, அந்த பார்க்கில் இருப்பான். ஒரு வேளை நான் அவன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, நீ போகாத, என் கூட இருன்னு. அவன் அப்படி தானே என்கிட்ட சொன்னான். நானும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அவன் எனக்காக காத்துட்டு இருந்தா. இல்லை இதுக்கப்புறம் எந்த பசங்களாம் இருப்பாங்களா? ஆமாம்ல, அவன் ரொம்ப பாவம், யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டான். எல்லோரும் அவனை புல்லி பண்ணுவாங்க. ஆனால் மிஸ் பண்ணுறேன் என்னோட கிம்மு. கிம்மு எப்படி இருக்கான்னு கூட தெரியல. அவனை நான் மிஸ் பண்ணுறேன். அவன் அப்படித்தானே, அவன் பேர் கிம்மு தானே? ஆமாம். ஆனால் ரொம்ப அழகான பையன், அப்பாவி பையன். ஆனால் அதுக்கப்புறம் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பான். நான் அசால்ட்டாக விட்டு போயிட்டேன்ல. ஆனால் அவன் ரொம்ப பாவம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் சேடாக இருக்கீங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு குட் மெமரிஸ். பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஹாப்பினஸ் கிடைக்கவே இல்லை. இப்போ நீங்கள் கீழே போய் குடுக்குன்னு போகிறீங்க. உங்கள் அப்பா ஓடி வராரு. அம்மா இருமா, அப்பா குக் பண்ணிட்டேன். அப்பா நீங்கள் நிதானமாக இருந்து குக் பண்ணுங்கள். அப்படியே நான் அந்த பார்க்குக்கு போயிட்டு வரேன்ப்பா, உனக்கு வழி தெரியும்ல. ஐயோ அப்பா எனக்கு தெரியும்ப்பா, நான் சேஃபாக போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ அந்த பார்க்குக்கு தான். ஸோ அந்த பார்க்கு கொஞ்சம் ஓல்டாக தான் இருக்குது, ஏன்னா சின்ன பசங்களாம் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு நீங்கள் வரும்போதே ஈவினிங் ஆகிருக்கும், ஒரு 4:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஊஞ்சலில் போய் உட்காடுறீங்க. பக்கத்தில் ஒரு ஊஞ்சல் இருக்கும். ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. கிம்மு எப்போவும் இந்த ஊஞ்சலில் தானே உட்காந்துட்டு இருப்பான். ஆனால் அவன் சரி நம்ம ஸ்டீவுக்கு கால் பண்ணலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அவனுக்கு ஒரு வேளை அவனை பற்றி தெரிஞ்சிருக்கும்ல. ஏன் எனக்கு அவனை பார்க்கணுன்னு தோணுது தெரியலையே. ஆனால் அவன் இப்போது எப்படி இருக்கானோ அப்படின்ட்டு நீங்கள் ஸ்டீவுக்கு கால் பண்ணுறீங்க. ஒய்யன் சொல்லுடி, நானே இந்த டைமில் கால் பண்ணியிருக்கேன், நான் பப்புக்கு போகண்டி. டேய் எங்கடா இருக்க? நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன், வீட்டில் பப்புக்கு போக போகிறேன், நீ வரியா? சரிடா நான் வர்றேன். நாடி நீ இந்தியாவில் இருக்க, என்னடி பப்பு மயிருன்ட்டு அதெல்லாம் சொல்லு, காமெடி பண்ணாது. டேய் சீரியஸாக நான் வீட்டுக்கு வந்துட்டேன்டா. என்னது? ப்ராங்க் தானே பண்ணுற? டேய் மயிறு ப்ராங்க்லாம் இல்லைடா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னது உங்கள் அம்மா கூட சண்டை போட்டு வந்துட்டியா? அப்படி தான் நடந்திருக்கும், ஆத்தாக்காரி விட மாட்டாளே. டேய் ஸ்டீவ் முதல்ல சொல்கிறத கேளு, நான் கொரியா வந்துட்டேன், ஈவினிங் தான் வந்தேன், புரியுதா? அப்பா எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார். நம்ம எப்போவும் சின்ன வயசில் விளையாடுவோம்ல பார்க்கு, அங்கே தான் இருக்கேன். நிஜமாக சொல்கிறியாடி? என்னை வச்சு ப்ராங்க் எதுவும் இல்லைடா, வாடா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ இந்த சைட் தான் இருக்குன்னு தெரியும், பட் உன் வீடு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் இதோ வந்துடுறேன்டி, எனக்கு பப்பும் வேணாம் மயிரும் வேணாம், ஏதோ வந்துடுறேன்டி அப்படின்ட்டு ஸ்டீவ் அந்த ஹேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கொடுக்குன்னு ஓடி வரான். ஆக்சுவலாக பைக்கில் தான் வர்றான், ஏன்னா டக்குன்னு வரணும்னு சொல்லிட்டு. அடுத்த ஸ்ட்ரீட்லாம் வீடு இருக்கும். பட் இப்போ ஓடி பார்க்குறான், நீங்கள் அந்த ஊஞ்சலில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸ்டீவுக்கு நீ சின்ன வயசில் உட்கார்ற மாதிரி ஃபீல் ஆகுது, ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ணுவீங்க, எப்போவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் ஊஞ்சல் ஆடுவீங்க. இப்போ ஓடி அப்படியே அவங்க கிட்ட வந்துட்டியாடி? டேய் என்னடா எப்போ என்ன கண்டுபிடிச்சேன்? ஆமாம், இன்ஸ்டாகிராமில் உன் ஃபேஸ்லாம் எனக்கு தெரியாதா என்ன? ஆனால் அந்த ஃபேஸ் கட்டு இருக்குதான். எப்பட்ரி அதே இடத்துல உட்காந்துருக்கு? பக்கத்தில் உட்கார்றா அப்படின்ட்டு நீங்களும் உட்கார வைக்கிறீங்க. ஸோ அவனும் உட்காந்துட்டு அந்த ஊஞ்சல் ஆடிக்கிட்டு, எதுக்கு நீங்கள் நீ வருவத்துக்கு முன்னாடியே கால் பண்ணியிருக்கலாம்ல? டேய்
நான் தான் சொன்னேன்ல, என் அம்மாவுக்கு கூட இப்போ ப்ராப்ளம் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்பா கூட வந்து சேர்ந்தேன். நீ முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஹேய், அதுக்கு அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி கிடையாதுடா. அம்மாக்கிட்ட பேசினாலும் உனக்கு என்ன 18 வயசு ஆகலை, அதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் உன் லைஃப்பை பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு நோட்டுவாங்க. அதான் நானும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடங்கியிருந்தேன். இப்போ தான் எனக்கு 19 வயசு ஆக போகுது. ஆமாடி, நீ பெரிய பொண்ணாகிட்ட. டேய், என்னடா சொல்கிற? ஆமாடி, நீ முதல் சின்ன பொண்ணாக இருந்த, இப்போ ரொம்ப வளர்ந்துட்ட, அதான் சொல்ல வந்தேன். சரி, முதல்ல நான் எதுக்கு இப்போ வந்து இங்கே உட்காந்தேன்னா, என் பக்கத்தில் ஒருத்தன் இருப்பான்ல. ஆமாம், நீ வேற கிம்மு கிம்முன்னு சொல்லுவியே, அந்த பையன் எங்கடா? அவன் என்ன பண்ணுறான்? ஏய், உனக்கு தெரியாது இல்லை, அவன் நீ போனதுக்கப்புறம் இங்கேயே வந்து இருந்தாடி ஒரு 2 வருஷம். நாங்கள் எல்லோரும் அவனை பார்த்து புள்ளையெல்லாம் பண்ணுவோம், எவ்வளோ அடித்தோம். ஆனால் அவன் ஒயனிங்க கேட்டு தெரிஞ்சான். ஆ, ஆமாடி, 2 வருஷமாக இங்கே தான் இருந்தான். அவன் 10th படிக்கும்போது அவங்க அப்பா அவனை அப்ராட் அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க வீடை காலி பண்ணிவிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க அப்பா வேறு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். அவனுக்கு வேறு அம்மா இல்லைல்ல, அதான் அவன் ஒரு மாதிரி இருந்தான். அவங்க கூட தான் கம்ஃபர்டபுளாக பழகுனான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் என்ன ஆனான்னு தெரியல. உனக்கே தெரியும்ல, நீனும் அவனும் ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்க. ஆனால் அவன் அவனை தேடினான். அவன் அப்பா கிட்டே போயிட்டுலாம் கேட்டான், வீட்டான்ட்ட அங்கே போயிட்டுலாம் எல்லாட்டையும் விசாரித்தான். ஆனால் நீயும் அம்மாவும் எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்னு சொன்ன. எங்கே போகணுங்களோ அவனுக்கு தெரியல. அவனுக்கு அந்தளவுக்கு விவரமும் இல்லை. உனக்கே தெரியுங்களா, என் பார்க்க ஒருமே அம்மா 5 மாதிரி இருப்பான். ஆனால் நல்லா படிப்பாண்டி, எனக்கே தெரியும். ஸ்கூல்லே அவன் தான் டாப்பர். ஆனால் அவன் 2 வருஷமா. ஆனால் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நாங்கள் ஒன்று பண்ணிட்டோம். என்னடா பண்ணீங்க? அவன் வயன்னு கொஞ்சம் பைத்தியக்காரனாக இருப்பான். அப்போது நாங்கள் என்ன பண்ணோன்னா, அவங்க அண்ணன் தான் இவனை அடித்து இங்கே வராமல் இருக்குங்க, இவனை அப்ராட் அனுப்பணும்னு சொல்லிட்டு என்னை வர்ற டைமில் நாங்கள் அடித்து விரட்டணும். அதுக்கப்புறம் தான் அவன் பயத்துலேயே வராமல் வீட்டிலே இருந்தான். அவனை அப்படியே அப்ராட் அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்டா அவனை அடிச்சிங்க? அவன் பாவம், அவனே ஒரு குழந்தை. ஏய், அவனுக்கு அப்போ 15 வயசு. அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? பார்க்குற பொண்ணெலாம் வயன்னு பைத்திய மாதிரி சுற்றினான். டேய், ஏன்டா அந்த மாதிரி பண்ணிங்க எனக்கு? ஏய், கூல். அவன் இப்போ அமெரிக்காவுக்கு போயிருப்பான். நிறைய பொண்ணுங்களும் குஜாலாக இருப்பாண்டி, அதெல்லாம் விடு. ஒருவேளை கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது? எனது கல்யாணமா? உனக்கே 19 வயசு ஆக போது. இன்னும் ஒரு 5 டேஸில் உனக்கு பர்த்டே வருதில்ல, நம்ம செலிப்ரேட் அதை பங்கமாக பண்ணிடலாம். உன்னை விட ஒரு 5 இயர்ஸ் பெரிய பையன். எப்படி பார்த்தாலும் அவனுக்கு 24 வயசாயிருக்கும்ல, கல்யாணம் பண்ணியிருப்பான். ஆனால் தெரியல, பார்த்துக்கலாம் விடு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு, ஏய் வாடி வீட்டுக்கு போகலாம். இல்லை, எனக்கு ஒரு மாதிரி. ஏய், அதெல்லாம் அவங்க வீட்டாண்ட சொல்ல என்ன நாங்கள் அப்படி பண்ணோம். அவன் ஒரு மாதிரி இருந்தான், அவனை ரொம்ப மிஸ் பண்ணான். அதான் எனக்கே கஷ்டமாக இருக்குது. அவன்கிட்ட சொன்னேன், எனக்காக வெயிட் பண்ணி நான் வந்துடுவேன்னு. அவன் வெயிட் பண்ணியிருக்கான். எல்லா மிஸ்டேக்கும் என்னோடது தானே. ஏய், நீ வேற ரொம்ப ஃபீல் பண்ணாத. ஒருவேளை அவனை லவ் பண்ணுறியா என்ன? எனக்கு தெரியல, ஆனால் அவன் கூட இருக்கணும்னு தோணுது. எனக்கு என்னன்னு தெரியல. அவன் ரொம்ப நல்ல பையன், இன்னசென்டான ஒரு பையன். ஏன்டா அவனை போட்டு அடித்த? அப்படின்ட்டு நீங்கள் போட்டு ஸ்டீவை போட்டு அடிக்கிறீங்க. ஏய் வெற்றி பொண்ணாடி, நீ நாடி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்ட. அடியெல்லாம் பங்கமாக இருக்குடி. சரி வா, நம்ம ஜாலியாக இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் கேங்ஸ்லாம் இருக்காங்க இன்னும். அப்போ எல்லோரும் எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்குது. நம்ம காலேஜ்லேயே நம்ம உனக்கு ஒரு ஸ்ட்ரீட்டை போட்டுடலாம், புரியுதா? ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருந்தா புக் பண்ணியிருப்பேன். ஏன்டி இந்த மாதிரி பண்ணேன்? நான் சடனாக கிளம்பிட்டேன், அம்மா கூட சண்டை போட்டு. சரி ஸ்டீவ், நீ பப்புக்கு போ, நான் வீட்டுக்கு போகிறேன். ஏய், சாடாக இருக்கியா என்ன? இல்லை, ஆனால் அப்பா சொன்னார் ஏதோ பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் போகணும். என்ன பாடிடி? அதான் அப்பாவுடைய பாஸோட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல், பிஸ்னஸ் மீட்டிங்னா நினைக்கிறேன். ஆனால் சக்ஸஸ் ஆகிருக்கு, அதுக்காக அப்பா இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் போகணும். சரி பார்த்துப்போ, வந்தோடனே பார்ட்டி மஜா அப்படின்ட்டு என் பாட்டுக்கு போயிடுறான் பைக் எடுத்துகிட்டு. இப்போ நீ உங்கள் வீட்டை போகிறீங்க, உங்கள் அப்பா தான். பையன், என்னாச்சுமா? எதுக்கு ஒரு மாதிரி ஃபேஸை தொங்க போட்டு வர? அது இல்லைப்பா,
எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சும்மா? அதான்ப்பா, முன்னாடி நான் இங்கே இருப்பேன்ல, ஒரு பையன். எந்த பையன்? ஸ்டீவா? இல்லைப்பா, அதான் அந்த கண்ணாடி போட்டிருப்பானே, கிம்மு. ஓ, அந்த ஆமாம்ல, 2-3 டைம் வீட்டுக்கு வந்தான். உன்னை கேட்டான், நீ வந்து போயிட்ட அவங்க அம்மா கூட அப்படின்னு சொன்னேன். அவன் தான் அந்த பார்க்லேயே சுற்றி திரிஞ்சாம்மா கொஞ்ச நாளா. அதுக்கப்புறம் ஆளையே காணோம். ஆமாப்பா, அப்படின்ட்டு நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. உங்கள் அப்பாக்கே கஷ்டமாயிடுச்சு. என்னம்மா சொல்கிற? ஆமாப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்காக வந்திருக்கான். இந்த ஸ்டீவும் நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் போட்டு அவனை அடித்து விரட்டி இருக்காங்க தெரியுமா? பாவம், அவன் அப்ராட் போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறான்னு தெரியல. அவனுக்கு வேறு அம்மா இல்லை தெரியுமா? என் கூட தான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவான், என் கூட தான் இருப்பான், என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுவான். அவன் கூட இருக்கும்போது நான் சந்தோஷமாக இருந்தேன்ப்பா. அவன் வந்ததுக்கு ரீசனே அவன் தான் தெரியுமா? அப்போ நான் இல்லையாம்மா? நீயும் தான்ப்பா. அவன்கிட்ட நான் சொன்னேன், நான் எப்படியாச்சும் இங்கே வருவேன் அப்படின்னு. ஆனால் அவன் எனக்காக இருந்திருக்கான். ஆனால் பாவம் இல்லை. சரி சரி, நீ ஃபீல் பண்ணாத. எனக்கு சொன்னேன்ல இந்த இன்விடேஷன். ஸோ நீ போய் ரெடியாக சாப்பிட்டு ஓகேவா அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு அப்படியே ரெடியாக போயிடுறாரு. ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பார்க்குறீங்க, எனக்கு ஒரு லெஹங்கா போடணும் நம்ம இந்தியன் ஸ்டைலில், செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிங்க் கலர் லெஹங்கா அப்படியே எடுத்து போடுறீங்க. உங்கள் ஹிப்பு தெரியுது. ஸோ அதுக்கு அப்படியே ஹிப் செயின் கட்டுறீங்க. இந்த ஹிப்புக்கு ஹிப் செயின் போட்டால் தான் செம்ம அழகாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு போட்டுட்டு ஸோ அப்படியே ஒரு ஜும்கா எடுத்து போடுறீங்க. ஸோ அப்படியே லைட்டாக மேக்கப் போட்டு அப்படியே காஜல் வைக்கிறீங்க. நார்மலாக தான் லிப்ஸ்டிக் வைக்கிறீங்க பிங்க் கலரில். அப்படியே ஸ்ட்ராபெரி லிப்ஸ்டிக் போட்டு செம்ம அழகாக இருக்கீங்க. லோ நெக்கு வேறு. ஸோ அதுக்கு அவங்க நெக்குக்கு எதுவுமே போடலை. ஸோ பார்க்கவே அழகாக இருக்கீங்க. இந்த வைனை பார்த்து யாருக்காச்சும் பிடிக்காமல் இருக்குமா? நம்ம இந்தியன் ஸ்டைலில் வேறு மாதிரி தான். ஆனால் இருந்தும் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் இப்படி போனால் தான் நிறைய பசங்களை உஷார் பண்ண முடியும். ஆமாம்ல, நம்ம ஒருத்தனை தான் உஷார் பண்ணணும், நிறைய பசங்க தான் உஷார் பண்ணக்கூடாது. ஐயோ, நான் வேறு ரொம்ப பண்ணுறேனே. ஆனால் எல்லா பசங்களும் என்ன சைட் அடிக்கணும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் யாரையும் பார்க்க மாட்டேன், கெத்து பீஸு அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் புகழ்ந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க முன்னுக்கையும் பெண்ணுக்கையும். கடவுளை செதுக்கி வச்சுருக்கான், எவனுக்கு கொடுத்து வச்சுருக்கோ அப்படின்ட்டு நீங்களும் ரசிச்சுட்டு அப்படியே உங்கள் பர்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் ஃபோனையும் வச்சுட்டு கீழே வர்றீங்க. உங்கள் அப்பா பார்க்குறாரு, அவர் கண்ணை தண்ணியை விட்டுரு போல், ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கீங்க, ஒரு ஏஞ்சல் மாதிரி. ஸோ அப்படியே தான் கீழே போயிடு, அப்பா போகலாமா? ரொம்ப அழகாக இருக்கம்மா, என் பொண்ணுக்கு எப்போ தான் கல்யாணம்? அப்பா, நான் இப்போ தான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன், அதுக்குள்ளே கல்யாணம்லாம் பேசாது என்ன, நம்ம வந்து போகலாம் அப்படின்ட்டு உங்கள் அப்பா கூட போகிறீங்க. இப்போ உங்கள் அப்பா காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ அந்த வீட்டுக்கு ரீச் ஆகிட்டீங்க. அம்மாடியோ, எப்படி இருக்கு? என்னப்பா இது இவ்வளோ பெருசாக இருக்குது? கிம் குரூப் ஆஃப் கம்பெனியோட ஒரே வாரிசு கிம் டேயாங். அவரோட கம்பெனியாக நான் ஒர்க் பண்ணுறேன் 20 வருஷமாக. ஆனால் அவர் இது வரைக்கும் என்னை எது பேசினதே கிடையாது. என் வயசுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாரு. தங்கமான பையன், அந்த பையன் தான் கூப்பிட்டான். ஆனால் நம்மெல்லாம் கூப்பிடுறதுன்னு நமக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல தெரியுமா? எப்போவும் ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ட்ரீட் வைப்பார். ஆனால் இப்போ வீட்டில் ஏதோ உங்கள் ஃபேமிலி இதில் நம்மளை ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது. பாரு எப்படி இருக்குன்னு, வீடு எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. சரிப்பா, நீ காரை பார்க் பண்ணிட்டு வந்துடு, நான் அப்படியே அங்கே வெயிட் பண்ணுறேன், உன் கூட தான் உள்ளே போவேன், அப்போ தான் எனக்கு கெத்தாக இருக்கும். சரி சரி, அப்போ போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு ஸோ இந்த வீட்டுக்கு முன்னாடி எடுத்து எப்போவுமே டூசத்தை நம்ம அப்படியே செல்ஃபி எடுக்கிற மாதிரி செல்ஃபி எடுத்து இந்த சைடு மாறி மாறி செல்ஃபி எடுக்கிறீங்க. அப்போ ஒருத்தர் வந்து அந்த ஃபோன் அப்படியே தட்டி விட்டுரு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து வந்திருப்பார். ஹேய், யார்ரா நீ, எதுக்குடா என் ஃபோனை தட்டி விட்ட? பைத்தியக்காரா, அறிவு கட்டுவனே, மரமண்டை அப்படின்னு திட்டுறீங்க. அவர் பாட்டுக்கு திரும்புகிறாரு, அப்படியே பார்க்குறாரு, ஸ்டன்னாகி நிற்கிறாரு. அறிவு இந்த டயாங்க்கு டஃப்பு கொடுக்க போகிற, இப்படி இருக்கா இவ ட்ரெஸ்ஸிங்கும், இவளும் நம்ம அழகாக இருக்காளே, நம்மளை பார்த்து திட்டுறா
இது வரைக்கும் நம்மளை பார்த்தா வலிவாங்க, ஆனால் இவன் மட்டும் என்னை பார்த்து திட்டுறா அப்படின்ட்டு பார்க்குறான். அவன் பிளாக் ஷூட் தான் போட்டிருப்பான். நீங்கள் அப்படியே ஸ்டன் ஆகிட்டு அப்படியே பார்க்குறீங்க டேயாங்க. யார் இவ? இவ்வளோ அழகாக இருக்கா! வாவ், செம்மையாக இருக்கானே பையன். பார்த்தோன்னே விழுந்துடாதே, கெத்தை மெயின்டைன் பண்ணிக்கோ. இவனை இப்போ திட்டணும். ஃபோனை கீழே விழுந்துட்டான், லைட்டாக கிராக்கு விழுந்துருச்சு, டெம்பர் தான் உடஞ்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் கீழே குனிய போகிறீங்க. ஸோ குனிஞ்சவங்க ஃபோனை எடுக்கிறீங்க. ஸோ தேங்க அப்படியே பார்த்துடுறான். அவனுக்கு அப்படியே ஐபாலாக வெளில வந்துடும் போல். ஹேய், என்னதை பார்த்த நீ? நீ என் ஃபோனை தட்டி விட்டதும் கிடையாமல் என்னை அசிங்கமாக பார்க்குறல? ஏய், அசிங்கமாலாம் பார்க்கல, ஜஸ்ட்டு நீ எதை எடுக்கிறேன்னு பார்த்தேன், உன் ஃபோன் எடுத்த. சரி, சாரி, தெரியாமல் தட்டி விட்டேன். ஆமாம், நீ எதுக்கு இங்கே வந்த? நீ யார்? நான் யாரா? நான் எதுக்கு என்னை பற்றி உனக்கு சொல்லணும்? ஏய், இது என் வீடு. நீ என் வீட்டுக்கு வந்துட்டு என்கிட்டே கேள்வி கேட்குறியா? உங்கள் வீடாக இருந்தால் நீங்கள் இன்வைட் பண்ணீங்க, நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம், அவ்வளோதான். நாடி ஓவராக வாய் பேசுகிற. நான் அது டீ போடுறீங்களா? ஏய், நாடா ஓவராக பண்ணுற? ஏய் அப்படின்ட்டு நீங்கள் முட்டிக்க போகிறீங்க. இப்போ உங்கள் அப்பா வந்துட்டு, பாஸ் இது என் பொண்ணு தான். என்னது, உங்கள் பொண்ணா? அப்படின்ட்டு டேங் பார்க்குறான். நீங்கள் விட்டா அடிச்சிடுவீங்க போல், அவ்வளோ முறைச்சிட்டு நிற்கிறீங்க. சரி, ஓகே, உங்கள் பொண்ணா? ஆமாம். என்ன நடக்குது? அப்பா, இவர் என் ஃபோனை தட்டி விட்டார், டிஸ்பிளே போயிட்டு அப்படின்ட்டு நீங்கள் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படியே டேங்க் பார்க்குறான். ஏன்னா லைட்டாக வந்து கிராக் தான் விழுந்திருக்கும். எனக்கு புது ஃபோன் வேணும், நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன் தெரியுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி குழந்த மாதிரி அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. டேங்க் பார்த்துட்டு, சரி ஓகே, என்ன மாடல் அப்படின்ட்டு பார்த்துட்டு, என்ன ஓல்டு வெர்ஷனாக இருக்குது, இரு உனக்கு ஃபோன் தானே வேணும், இப்போ ஆர்டர் பண்ணுறேன், அதுக்குன்னு ஓன் ஒப்பாரி வைக்காத அப்படின்ட்டு ஃபோனை ஆர்டர் பண்ணிடுறான். பாரு, ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகிறதுக்குள்ளே உனக்கு புது ஃபோன் வந்துடும், கத்தாத. அந்த பையன் இருக்கட்டும். பையன் என்னம்மா பண்ணுற? இவ தான் அந்த கம்பெனியோட பாஸ். பாஸா அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. தேங்க எத்தான் நிற்கிறான். ஸோ அப்படியே தான் உங்களை பார்த்துட்டு, ஓகே சார், நீங்கள் போங்க, உள்ளே போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டு போக சொல்லிடுறான். இப்போ நீங்கள் தேங்க திரும்பி பார்த்துட்டே போகிறீங்க. ஸோ நீங்கள் பார்த்தோன்னே தேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும். பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. ஏன்னா உங்கள் ஃபோனை தட்டி விட்டாங்க. ஃபோனு தான் உங்களுக்கு உயிர். ஸோ செல்ஃபி எடுக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி தான் நீங்கள். கண்டதெல்லாம் செல்ஃபி எடுப்பீங்க. ஸோ உங்கள் சைல்டிஷ் பிஹேவியரை பார்த்துட்டு, என்ன பொண்ணு இவ இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்ட்டு பின்னாடியே பார்க்குறான். அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஓகேடா, இதே ஸ்டாப் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டு வர்றேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.